ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎம்கே ரீக்ரியேஷன்ஸ் வீடியோ பண்றத லைட்டா கம்மி பண்ணிக்கிட்டேன். சரி தோத்த டிப்ரெஷன்ல ஸ்டேஜ் போட்டு அழுகுறாங்களேன்னு சொல்லி கலாய்க்க வேணாம்னு நினைச்சா இவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கக்குள்ள ஏன் கலாய்க்க கூடாதுன்னு தான் தோணுது. என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சமீப காலமாவே நம்ம உதயநிதி அண்ணனும் ஸ்டாலின் அங்குளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்பாவும் புள்ளியும் வராங்க, ஸ்டேஜ் போட்டு அழுகுறாங்க, திருப்பி வீட்டுக்கு போயிடுறாங்க, ரிப்பீட். திரும்பி வேற ஒரு இடத்துக்கு போய் ஸ்டேஜ் புக் பண்ணி அப்பாவும் புள்ளி ஸ்டேஜ் போட்டு அழுகுறாங்க, வீட்டுக்கு போறாங்க, ரிப்பீட். திரும்பியும் வருவாங்க, ஏன் தோத்தன்னு தெரியலன்னு சொல்லி ஸ்டேஜ் போட்டு அழுவாங்க, ரிப்பீட். வந்து கடந்த சரி இது மட்டும் தான் பார்த்தா ரீசெண்டா டிஎம்கேல இளைஞரணின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு கூட்டத்தையும் நடத்திருந்தாங்க. நானும் சரி பயங்கரமான டீமா இருக்கும்னு நினைச்சு ஆன்லைன்ல போய் அந்த மீட்டிங் நடந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தது யாரும் இளைஞர்கள் இல்ல, இளைஞர்களோட அப்பா மாதிரி இருக்காங்க. இவங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்கள வச்சு எப்படி யூத்தை கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன். இதை கூட மன்னிச்சிடலாம், ஆனா உதயன சொன்னதை மன்னிக்கவே முடியாது. இன்ஸ்டாகிராமால தான் டிஎம்கேவே தோத்து போச்சான். இதை பார்த்துட்டு சோஷியல் மீடியால இருக்கிறவங்க உதயனை பார்த்து ஏன் ராத்திரி 2 மணிக்கு அதே இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடக்கூட தெரியலன்னு சொல்லி வச்சு கலாச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் உதயனை பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது உதயனை பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்னது விஜயன் இல்ல, அவங்க அப்பா ஸ்டாலின் அங்கிள் தான் சொல்லியிருக்காரு. இவங்க ரீல்ஸ் பண்ணது பத்தாதுன்னு இளைஞர்களை கவரும் வகையில அவங்க கட்சியில இருக்கிற தொண்டர்களும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. இதுக்கே ஷாக்கானா எப்படி? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. டிஎம்கே தோத்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போயிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கல எனக்கு தெரிஞ்சது. நான் அடிக்கிறேன்டா. என்ன ஜம்ப்?